இன்றைக்கு திரைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கூட அது படமல்ல, ஒரு பாடம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் வந்து வஸ்தமாளிகை படம். இந்த படத்தின் அதாவது திரைக்கதை வசனம் எழுதிய அருமை நண்பர் அருமை பாலமுருகன் அவர்களுடைய மகனார் திரு பூபதி ராஜா அவர்கள் வந்து நெருங்கிய நண்பர். சாரோட மச்சாங்க கூட இப்போ வந்திருக்காங்க, குமணன் சார். என்னன்னா, அந்த படத்தை பற்றி சொல்லும் போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் இதை மேடையில் சொல்லட்டுமா சார் அப்படின்னு. சாங்ஷன்ட் அப்படின்னாரு மத்தியானம் பேசும்போது. அண்ணனுக்கெலாம் தெரியும், நம்ம உமா இவருக்கெல்லாம் தெரியும், சாருக்கெல்லாம் குணன் சாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த படத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஐயாட்ட கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் தான் வசனம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. படத்தை பார்த்த உடனே அவர் சொன்னார், ஐயோ இது நம்மளால முடியாதுன்னு. இவ்வளவுக்கும் மிக பிரம்மாண்டமான படம், மிக பிரம்மாண்டமான கம்பெனி, ஏன் எழுத முடியலன்னு ராமாநாயுடு சாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, என்ன இது, அவருக்கு ஃபோன் போடுங்க நான் பேசுகிறேன்னு. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரா, இல்லை நம்ம ராமநத்தினை ராமடியா அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல ஒரு கதையோடு போகும் சார், அந்த கதைக்கு வந்து நான் எழுதியிருக்கேன், இது வந்து ஒரு வரி கதையாக இருக்குது, இதுக்கு நான் எப்படி எழுதுறதுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், இது வந்து நீங்கள் உங்களுடைய பாணி என்னங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் இதை கதையாக நினச்சி எழுதாதீங்க, 2 இதயங்கள், அவ்வளோதான். அவர் சொன்ன ஒரே வார்த்தை 2 இதயங்கள், அதை மட்டும் நினச்சி இந்த படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதுங்கன்னு. ஆனால் அந்த வார்த்தையின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் எவ்வளோங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க 2 இதயங்களும் பேசிக்கிட்டே இருக்கும். அற்புதமாக இருக்கும் வசனங்கள் இந்த படத்தில். அந்த ஒரு பாட்டு முடிஞ்சோடனே அடுத்த டைலாக் நம்ம வாய்க்கு வருது. அந்த லாஸ்ட் சாங் முடிஞ்ச உடனே அவன் வந்தோடனே, ஆனந்த் நான் வந்துட்டேன் அப்படின்னு, நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன், நீ விஷத்தை தானே குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஸ்கியை குடிக்க வேண்டான்னு சொன்ன, விஷத்தை குடிக்க வேண்டான்னு சொல்லேன்னு. அதே மாதிரி ரொம்ப அற்புதமான டைலாக். அதாவது வசனமாளிகையை பற்றி என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லுங்க, நீங்கள் என்ன சார் பைத்தியம் மட்டும் அந்த படத்தை பற்றி பேசுகிறீங்க, இத்தனை வருஷம் ஆச்சு பழைய படத்தை. அதில் இருக்கிற அற்புதமான ஒரு புது சீன், அது வந்து வசனத்துக்காக சீன் எழுதினாங்களா, சீன் எழுதி வசனம் போட்டாங்களா, இல்லை இவங்க நடிச்சதுக்காக அந்த சீன் வந்ததா, இது எப்படி வந்ததுன்னே சொல்ல முடியாத ஒரு காட்சி. ஏன்னா மேடையில் இருக்காங்க அத்தனை பேரும் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்கு நல்லா அந்த காட்சியை உணர முடியும். ஜீப்பில் வந்து சிவாஜியும் வாணிஷ்டியும் வந்து அந்த எஸ்டேட்டை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. சிவாஜி ஓட்டிகிட்டே வருவார். அப்போ தான் அவங்களுடைய காதல் அரும்பிட்டு இருக்கிற அந்த காலம். அந்த புடவை பறந்து வந்து சிவாஜி சார் மேலே படும். ஒன்று சிவாஜி இவங்க டக்குன்னு பார்த்துட்டு வாணிஷ்டியமாக அதை இழுத்துக்குவாங்க புடவையை. ஒன்றே சிவாஜி சார் அப்படி பார்த்துட்டு சைடில் பார்த்துக்கிட்டே சொல்லுவார், பறக்கிறது எதையும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அதிகமாக பறக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு. இதெல்லாம் எப்படி சார் எழுதுனாங்க? உண்மையிலே வந்து ஒரு வரியும் அந்த படத்தில் இன்னைக்கு எடுத்து பாருங்க, ஒரு வரியும். அதாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சவொன்னே வாணிஷ்டி அம்மாவை காப்பாற்றுவார். காப்பாற்றிட்டு அந்த மறந்தே போயிடுவார் அவங்க யார் என்னன்னு. மறுபடியும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது பார்த்தோன்னே, ஏய் நீ அந்த வானத்தில் பறந்துட்டு இருந்திய, எப்போ பூமிக்கு வந்த அப்படின்வாரு. அன்னைக்கு நீங்கள் என்ன ஒரு மிருகத்திட்ட காப்பாற்றினீங்கன்னா, வாட் மிருகம், வாட் காப்பாற்றினேன், நீ என்ன சொல்கிற, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்வாரு. அதாவது ஒரு சீனுங்க இந்த படத்தில் ரசித்து பார்க்கலாம். உண்மையிலே இப்போ இந்த நீங்கள் அதை புதிய வடிவம் கொடுத்து இன்னும் 8 இதை மாற்றிருக்கிறத பார்க்கும்போது, என்னைக்குடா 3ஆம் தேதி வருன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்பயே போன தடவை அந்த பேரை 3 தடவை பார்த்தேன். இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டைலுக்கு இன்னொரு 3 தடவை அந்த படத்தை பார்த்தே ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க், அற்புதமான ஒரு கேமரா ஒர்க். எனக்கு கேமராமேன் யாருன்னு நான் பார்க்கல, வின்சென்ட் கேட்க வேண்டாம். அப்புறம் என்ன அற்புதமான ஒர்க். அந்த ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஆங்கிள்னு வச்சுருப்பாங்க. இன்னைய படங்களில் நம்ம பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறோம். அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி தான் இதெல்லாம் யோசித்து செஞ்சாங்கன்னே தெரில. அப்படி ஒரு எல்லாமேங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சிவாஜி சார், வாணிஸ்ரீ, இசை, கண்ணதாசன் சார், கதை, அதுக்கு போட்டிருக்க செட்டு. இப்போ நம்ம சௌந்தரன் என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் என்னங்க ஒரிஜினல் வீடா இல்லை செட்டான்னு, இப்படி ஒரு செட்டு போட்டிருக்காங்களேன்னு. ஒன்றும் கலைமகள் கைப்பொருளே எனக்கு சொல்ல தெரியல. அந்த பாட்டெல்லாம் வந்து
சிவாஜி சாருக்குன்னே எழுதுனதா இல்லை வாணிஷ்யமா சொல்லும் போது ஒரு ஒரு வரியிலும் அந்த பாடலை மறுபடியும் ஒரு அப்போ அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்காது வசந்தமல்லியை பார்க்கும்போது. ஏன்னா அது வந்து என்னமோ ஒரு டல்லான சாங் அது மட்டும்தான் அந்த படத்துலன்னு. இப்போ பார்க்கும்போது எப்பட்றா இப்படி ஒரு பாட்டை எழுதி இதில் வந்து இப்படி ஒரு கதையே சொல்லி நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டேன்னு அதை பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு அற்புதமான சீன் வரும். கொண்டுட்டு வந்து பணத்தை ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து இவங்க ராஜினாமா கடிதத்தை வைப்பாங்க வாணிஷ்யம்மா. உடனே சிவாஜி சார் பார்த்துட்டு ஒன்று உன்னோட அகம்பாவம், ஒன்று என்னோட அதிகாரம்னுவார். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? படத்தையே அங்கே டோட்டலாக முடிச்சுட்டாங்க. ஒன்று உன்னோட அகம்பாவம் நீ வச்சது, பணம் வந்து இது என்னோட அதிகாரம். உண்மையிலே பாலமுருகன் சார்லாம் யோசிச்சு பார்க்க முடியல எப்படிதான் எழுதுனாங்கன்னு. அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றது, நான் தான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இந்த படம் எனக்கு ஒரு பாடம். இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு ஒரு அனலைசிங்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த படத்தில் ஷார்ட் அனலைஸ் பண்ணலாம், இசையை அனலைஸ் பண்ணலாம், நடிப்பை அனலைஸ் பண்ணலாம். நடிப்பு நம்ம சொல்ல வேண்டாம். சிவாஜி சார் அதாவது வந்து அவர் எப்படி அந்த கண்ணில் வந்து எங்கிருந்து சொந்தம் வந்தது, இந்த எங்கிருந்து நஞ்சு வந்தது ஒரே ஷாட்டு. ஆனால் ரெண்டையும் காட்டுவார் கண்ணில். எங்கிருந்து சொந்தம் வந்தேங்கும் போது அந்த சாஃப்டாக காட்டுவார், எங்கிருந்து நஞ்சு வந்தேங்கும் போது அந்த பார்வையிலே ஒரு கேள்வி கேட்பார், எங்கிருந்து இந்த நஞ்சு வந்ததுன்னு. அதெல்லாம் சிவாஜி சார்லாம் நான் அணுவாக ரசித்து பார்த்தேன். அது இந்த படத்தில் கேட்கவே வேண்டாம்.